ஆவியானவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். அப்பா, புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எபிரேயர் 6வது அதிகாரம் 14வது வசனம், நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அது எப்படி கொடுத்தார் என்று சொன்னால், தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினால் தமது பேரிலே தானே ஆணையிட்டு இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்தாராம். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினால் அதில் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். ஆபிரகாமை அவர் சொன்னபடியே ஆசிர்வதித்தார். உங்களையும் இந்த நாளிலும் ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். ஆண்டவராகிய தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் ஒரு ஆசீர்வாதத்தின் பகுதி நீடித்த நாட்கள், தீர்க்க ஆயுசு, சமாதானம். கர்த்தர் இந்த நாட்களிலும் ஆபிரகாமை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் உங்களுடைய நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலும் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் பெருக பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணினவர். செல்வத்தையும் கனத்தையும் கொடுத்து பெருக பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, சமாதானத்தையும் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஏசாயா 48வது அதிகாரம் 18வது வசனம் சொல்கிறது, உன் சமாதானம் நதியைப் போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும் என்று ஆண்டவர் இந்த நாளிலும் சமாதானத்தை பெருக பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்து, ஆண்டவரே, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ண தேவன் ஆபிரகாமுக்குள்ள அந்த வாக்குத்தத்த வசனங்கள்லாம் நமக்கு நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் நினைத்து தெய்வ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்மளுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் நீக்கி நம்மளை பாவத்திற்கு நீங்களாக்கி மீட்டு கொண்ட தேவன் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை நமக்கு தந்திருக்கிறார். அப்போ ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்த வசனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வழியாக நமக்கும் வந்துவிட்டது என்பதை நாம் விசுவாசித்து, ஆண்டவர் நம்மளை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன செல்வத்தினாலும் கனத்தினாலும் சமாதானத்தினாலும் நீடித்த நாட்களினாலும் தீர்க்க ஆயுசினாலும் ஆண்டவர் நம்மளை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். ஏன்னா, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற வாக்குத்தத்த வசனம் நமக்குள்ளாய் இந்த நாளிலும் நிறைவேறும்படியா தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு ஜெபித்த அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோமாக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென்.